பொயனப்பாடி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டம் மங்களூர் சேர்மன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பொயனப்பாடி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று திருவள்ளூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் அதே வேளையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் வழிகாட்டுதலோடு மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் K.N.T. சுகுணா சங்கர் பொயனப்பாடி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவி 45 நபர்களுக்கு தனது கையால் உணவை ஊட்டிவிட்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். தொழிலாளர் நலவாரிய செயற்குழு உறுப்பினர் K.N.T. சங்கர், வட்டார கல்வி அலுவலர் ரா. கலா, மகளிர் திட்ட உதவி அலுவலர் திரு சிவா அவர்கள், வட்டார இயக்க மேலாளர் திரு சத்யநாதன், வட்டார ஒருங்கிணைப்பாளர் செல்வி அனிதா, பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்நாதன் அனைவரையும் வரவேற்றார். மதிமுக சம்பத்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் சின்னசாமி, ராமதாஸ், மாங்குளம் வெங்கடேசன், பழனிவேல், பட்டதாரி ஆசிரியர் அன்பழகி, மனோன்மணி, இடைநிலை ஆசிரியர் சுதா செல்வமணி, பெற்றோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இறுதியில் நன்றியுரை கூறினார் தலைமை ஆசிரியர் செந்தில்நாதன். நிர்வாகிகள் அனைவருக்கும், வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும், மேலும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மேலும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? கர்ம வீரர் காமராஜரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே நம்ம மாநில முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தில் அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ மேலும் இன்னைக்கு மங்களூர் மட்டும் 10 ஸ்கூல், இந்த ஸ்கூல் இல்லாமல் நான் 10 ஸ்கூலுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்குறாங்க. அன்னைக்கு நம்ம கர்ம வீரர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை வழங்கினாரு. இன்னைக்கு யார் உங்களுக்கு காலை உணவு திட்டத்தை? மாநில முதலமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் யாரும் தெரியுமா? யாரு? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை வழங்குறாங்க. என்னன்னா கல்வி. அந்த கல்வியை மாணவ செல்வங்களுக்கு முறையான வகையில சென்றடையணும் காரணத்தினால உங்களுக்கு காலை உணவு நல்லா ஆரோக்கியமா நீங்க சாப்பிட்டுட்டு நல்லபடியா படிச்சு நம்ம நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். சரிங்களா? அதற்கு இங்க தினமும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.